ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ப்ளோ மோல்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோல்டிங்லாம் இருக்குது, அது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம். நீங்கள் அதை அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லாட்டான ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளோ மோல்டிங் மிஷினு. இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ்லாம் இருக்காது. இதுலேயும் சைஸ் டிஃபர் ஆகும். அதாவது இப்போ பெரிய சைஸ் மோல்டுனா அதுக்கேற்ற மாதிரி ஹெவி மிஷினரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மிஷின் சைஸும் பெருசாகும். மீடியம் சைஸ் இருக்குது, லார்ஜ் சைஸ் இருக்குது, ஸ்மால் சைஸ் இருக்குது. அதாவது ப்ராடக்டோட சைஸை பொறுத்து மிஷின் சைஸு மாறுபடும். ஓகேங்களா? இந்த ப்ளோ மோல்டிங்கை பொறுத்தவரை நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் மேஜர் டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ப்ளோ மோல்டிங்கு, எக்ஸ்ட்ரூஷன் ப்ளோ மோல்டிங்கு, லாஸ்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரெச் ப்ளோ மோல்டிங்கு. இது இன்ஜெக்ஷன் ப்ளோ மோல்டிங்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மெட்டீரியலை வந்து நாசல் வழியாக இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளோயர் மூலமாக ப்ளோ பண்ணி ப்ராடக்டோட அவுட்புட் எடுப்பாங்க. அது இன்ஜெக்ஷன் ப்ளோ மோல்டிங்கு. எக்ஸ்ட்ரூஷன் அதே மாதிரி மெட்டீரியல் உள்ளே கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணி அது மூலமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெச் ப்ளோ மோல்டிங்காக இப்போ மெட்டீரியல் வந்து உள்ளே கொடுத்துட்டு அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுப்பாங்க. அந்த மோல்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் மோல்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளோ பண்ணுவாங்க. காற்றை ப்ளோ பண்ணி அதுக்கப்புறம் அவுட்புட் எடுப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து ஸ்ட்ரெச் ப்ளோ மோல்டிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து ப்ளோ மோல்டிங் மிஷினில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே கஸ்டமைஸான ஒரு டிசைனு. இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்லாம் இதில் வந்துருச்சு. அதாவது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மேனுவலாக ஓட்டுவாங்க. ஒவ்வொரு ப்ராசஸ் பை ப்ராசஸாக மேனுவலாக ஒரு ப்ராடக்ட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போனா நம்ம அட்வான்ஸ் ஆட்டோமேட்டிக் வந்ததுனால என்ன ஆகும், இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு அந்த சைக்கிள் டைம், அதாவது இத்தனை செகண்ட் இத்தனை மினிட்ஸ்னு செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சைக்கிள் டைமில் ரிப்பீட்டடாக ப்ராடக்ட்டோட அவுட்புட் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. இதோட எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். இதோட மிஷின் பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் ஹாப்பர் இருக்குது, மெட்டீரியல் ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது, மோல்டு யூஸ் பண்ணுவாங்க, புஷ் அவுட் சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா உள்ளே வந்து தள்ளுறதுக்கு, மெட்டீரியலில் தள்ளுறதுக்கு. அண்ட் மேஜராக பார்த்தீங்கன்னா ப்ளோயர் யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம இப்போ அப்கமிங் வீடியோஸில் இப்படியே கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பற்றி எது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம். அண்டு வந்து அஸ்யூஷுவல் இதுலேயும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. அதாவது மெட்டீரியல் வந்து மெல்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ராடக்ட் வந்து உள்ளேருந்து இந்த மேலே உள்ள பாட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து உள்ள மெட்டீரியல் வந்து ஃபில் ஆகுது. ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ப்ளோயர் மூலமாக காற்றை உள்ளே கொடுத்துட்டு கடைசியாக அந்த ஃப்ளாஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டோட அவுட்புட் கிடைக்கும். அந்த ப்ராசஸில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ளோயர் யூஸ் பண்ணுறாங்க காற்றை வந்து உள்ளே கொடுக்குறதுக்கு. அடுத்து வந்து டை ஹெட் யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா ப்ளஞ்சர் மாதிரி உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த மெட்டீரியலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பேரல் ஹீட்டர் இருக்குது. அந்த பேரல் ஹீட்டரோட ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். வந்து மெட்டீரியல் வந்து மெல்ட் பண்ணக்கூடிய ஒரு மோல்டன் ஸ்டிச்சு கொண்டு வரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டானது. அடுத்து வந்து கூலிங் லைன்ஸ் இருக்குது. அதாவது வாட்டர் லைன்ஸ்லாம் கொடுக்குறாங்களா, அது வந்து கூலிங் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஏர் வெண்ட் இருக்குது. ஏர் வெண்ட் எதுனா காற்று வந்து உள்ளே போகிறதுக்கு அவுட் வரதுக்கு அதுக்காக இருக்குது ஏர் வெண்டு. அது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அடுத்து ப்ளோ பின் இருக்குது. அதாவது மெட்டீரியல் வந்து கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக. வெளியே இப்போ மேலே மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னா அது வெளியே வந்துடக்கூடாதுல, அதுக்காக அந்த ப்ளோ பின் கொடுத்துருப்பாங்க. காற்று வந்து லீக்கேஜ் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி காரணத்துக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் உள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதோட அப்ளிகேஷன்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிளாம்பிங் யூனிட். அது டயர் ஆகிடுச்சு. இது வந்து எதுக்குன்னா மோல்டு வந்து கிளாம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோல்டு. இந்த ப்ளோ மோல்டிங்கை பொறுத்தவரை மோல்டில் வந்து மோஸ்ட்லி எஜெக்ஷன் பின் இருக்காது. மோல்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட் கையில் தான் எடுப்பாங்க, இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஸ் ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்து கண்ட்ரோலர், ப்ரோக்ராமிங் மானிட்டர். அதாவது ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு மானிட்டர் இருக்குது. எவ்வளோ டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஸ்பீடு, ஏரோட ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு அதெல்லாம் செட் பண்ணக்கூடிய ஒரு மானிட்டர் இருக்குது. இதுலேயே நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணி எல்லாமே இதுலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது மெட்டீரியல் செலெக்ஷன். மோஸ்ட்லி ப்ளோ மோல்டிங் ப்ளோ மோல்டிங் வந்து இப்போ வந்து மெட்டீரியல் உள்ளே கொடுத்து அதை ப்ளோ பண்ணி பெருசாக்குறாங்க, இல்லைனா மோல்டோட சைஸுக்கு கொண்டு வராங்க, இல்லை ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி
இழுக்கக்கூடிய ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய மெட்டீரியல்லாம் மோஸ்ட்லி வந்து பிபி மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதாவது பாலிப்ராப்பிலின் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இருக்கும். பாலிப்ராப்பிலின், பாலி எத்திலின், இந்த மாதிரி பாலியில் வரக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே மோஸ்ட்லி பெண்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் மெட்டீரியல் செலெக்ஷன் வந்து வெரி வெரி மஸ்ட்டு. மோஸ்ட்லி பாலிப்ராப்பிலின் மெட்டீரியல், பிபி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் நீடு இருந்துச்சுன்னா அது ப்ரீஹீட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக வந்து ஓவன் யூஸ் பண்ணுவாங்க. ஹாப்பரோட யூசேஜ்னால் நமக்கு தெரியும். ஸ்டோரேஜ் யூனிட்டு மெட்டீரியல் வந்து ஃபில் பண்ணி வைக்கக்கூடிய இது. இதில் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணணும்னா அதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து செட் பண்ணிக்கலாம். நமக்கு சப்போஸ் 100 டிகிரி டெம்பரேச்சரில் வந்து நமக்கு மெட்டீரியல் வந்து ப்ரீஹீட் ஆகணும் அப்படின்னா போட்டு ஒரு 1 hour 1/2 hour விட்டோம்னா அது வந்து ப்ரீஹீட் ஆகிடும். சப்போஸ் நமக்கு வந்து முன்னாடியே ப்ரீஹீட் ஆகிருக்கணும்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஓவன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் யூனிட்டு. சப்போஸ் இன்ஜெக்ஷன் டைப்னால் நாசில் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸசன் டைப்னால் நாசில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஹீட்டர் இருக்குது. அந்த ஹீட்டர் மூலமாக வந்து உள்ள ஹாப்பர்லேருந்து மெட்டீரியல் வந்து அந்த ஸ்க்ரூ பூஸ் மூலமாக நமக்கு வந்து ரொட்டேட் ஆகி வரும்போது இதில் வந்து மெல்ட் ஆகி மோல்டன் ஸ்டேஜுக்கு ஆகிடும். அதுக்கப்புறம் இன்ஜெக்ட் ஆகும். இது அந்த ரொட்டேட்டிங் ஸ்க்ரூ. இன்ஜெக்ஷன் டைப்னாலே நமக்கு வந்து அந்த ரொட்டேட்டிங் ஸ்க்ரூ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்க்ரூவோட பொசிஷனை வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய நமக்கு ஸ்கேலு நமக்கு வந்துடும். இது வந்து நாசில். சப்போஸ் இன்ஜெக்ஷன் மோல்டிங் டைப்பில் நாசில் யூஸ் பண்ணாமல் சொல்லலாம். அந்த நாசிலோட டைப்பு, இந்த நாசிலோட டைப்பும் பல டைப்லாம் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அடுத்து வந்து கம்ப்ரெஸர். ஃப்ளோ மோல்டிங்கை பொறுத்தவரை இந்த கம்ப்ரெஸருங்கிறது வெரி வெரி முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளோயிங் யூனிட்னால என்ன ஆகும், அது வந்து காற்று நமக்கு தேவைப்படும். காற்று தேவைப்படும்னா என்ன ஆகும், அந்த காற்றை ஜென்ரேட் பண்ணக்கூடிய கம்ப்ரெஸர் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த காற்று வந்து ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜென்ரேட் ஆன காற்றை கம்ப்ரெஸர்லேருந்து ஒரு ஸ்டோரேஜ் டேங்கில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸ்டோர் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா 2 ஃபில்ட்ரு இருக்கும். சில மிஷினில் அட்வான்ஸ் மிஷின் பார்த்திங்கன்னா 4-5 ஃபில்ட்ரோட யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து மோல்டு அந்த ப்ராடக்டோட பொறுத்து டிபெண்ட் ஆகி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து ஃப்ரண்ட் ஏர் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கம்ப்ரெஸர்லேருந்து ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து வரக்கூடிய ஏரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஏர் ட்ரையருக்கு கொடுக்கும். சப்போஸ் அதில் வந்து மாஸ்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஃபில்ட்ரு பண்ணி ஏர் ட்ரையருக்கு கொடுக்கும். ஏர் ட்ரையர்லேருந்து மறுபடியும் அந்த ஏர் ஃபில்ட்ருக்கு போகும். மறுபடியும் அகைன் அது ஃபில்ட்ரு ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மோல்டுக்குள்ளே போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நமக்கு மோல்டுக்குள்ளே போய் அதை வந்து ப்ராடக்ட்டை வந்து ப்ளோ பண்ணி அந்த மோல்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாற்றணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எம்டிசி. அது மோல்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட்லி என்னென்னா வாட்டரால் தான் அது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வாட்டர் லைன் உள்ளே கொடுத்துருவாங்க. அதில் கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர் வேணுமா, எவ்வளோ டெம்பரேச்சரில் வேணும் அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதோட ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மோல்டு வந்து செலெக்ஷன் பண்ணணும். இப்போ ப்ளோ மோல்டிங்ஸ்னால் அதுக்கான மோல்டு வந்து டிசைன் பண்ணணும். அந்த மோல்டு வந்து செலக்ட் பண்ணணும், கரெக்டான மோல்டை. அடுத்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் ப்ரீஹீட் வேணும்னா ப்ரீஹீட் பண்ணுறேன், அது ப்ரிப்பேர் வந்து கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ஹாப்பரில் வந்து லோட் பண்ணிடணும். அடுத்து ப்ராப்பர் செட்டப். அதாவது ஒவ்வொரு மோல்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி ப்ராசஸ் இருக்கும், தனித்தனி ப்ரோக்ராமிங்லாம் இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் வந்து மோல்டில் வந்து ஃபில் ஆகும். ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோயிங் ப்ராசஸ், ஏர் உள்ளே கொடுத்து மெட்டீரியல் வந்து மோல்டோட சைஸ்க்கு மாறும். நெக்ஸ்ட் வந்து அந்த கூலிங் ப்ராசஸ்லாம் நடக்கும். அதாவது எம்டிசி சொன்னால மோல்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அதன் மூலம் கூலிங் ஆகும். ஏர் வெண்ட் இருக்குது, அதனால் டெம்பரேச்சர்லாம் வெளியே அவுட் ஆகிடும் ஈஸியாக. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜெக்ட் ஆகிடும். மோல்டு ஓப்பன் ஆகும், ப்ராடக்ட் வந்து எஜெக்ட் ஆகும். அது போஸ்ட் மோல்டிங்கில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜெக்ட் ஆன ப்ராடக்ட்டில் ஃப்ளாஸ்லாம் இருக்கும் தானே, அந்த ஃப்ளாஸ்லாம் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஃப்ளாஸ்லாம் அவங்களோட எக்ஸிஸ்ட் மெட்டீரியல் அதிகமாக இருக்கிற அந்த ப்ராடக்ட்டோட சைஸை தாண்டி அதிகமாக இருக்கிற மெட்டீரியல்லாம் ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டியில் செக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து குவாலிட்டியில் செக் பண்ணுவாங்க. குவாலிட்டியில் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ப்ராடக்ட்டோட அவுட்புட் கிடைக்கும். குவாலிட்டியில் இதில் என்னென்ன இஷ்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஃபில் இஷ்யூ வரும், கிளாஸ் இஷ்யூ, ஸ்ட்ரீக்ஸ் இஷ்யூ, பின் மார்க் இஷ்யூ, பப்புள்ஸு, வெல்டு லைனு, வெயிட் வேரியேஷன் வரலாம், டைமென்ஷன் இஷ்யூ வரலாம், கலர் வேரியேஷன் வரலாம், பிளாக் டாட்ஸ் வரலாம். மோல்டில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் வரும், அதாவது பிளாஸ்டிக் மோல்டிங்கில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் வரும்னு ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் தெளிவாக. ஒவ்வொரு ப்ராப்ளம் என்ன, அது எதனால் வருது, ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கான பிக்சரோட தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு தெளிவாக போகும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நம்ம கன்சூமர் யூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ளோ மோல்டிங் வந்து எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இது போல் பல விஷயங்கள் தமிழ் தெரிஞ்சுக்கிறோம். தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் பல விஷயங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.